தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆட்சியில் பங்கு கேட்பது RSS சித்தாந்தம். ஆட்சியில் பங்கு கேட்பது RSS சித்தாந்தம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். RSS பாரதிய ஜனதா கட்சி, ஜனசங்கம், இந்த மூன்றுமே ஒரு குலத்தில் உரிய மட்டைகள், ஒரு தாய் பிள்ளைகள். இந்த ஆட்சியில் பங்கு கேட்பது என்பது RSS சித்தாந்தம். ஏன்னா RSS, பாரதிய ஜனதா கட்சி, ஜனசங்கம், இந்த மூன்று அமைப்புகள் தான் இந்தியால ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும், ஆட்சியில பங்கு பெறணும், அரசாங்கத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற வெறித்தனமான செயல்பாடுகள் உள்ளது. இந்த ஆட்சியில பங்கு ஏற்பது என்பது இந்த RSS உடைய கோட்பாடுகளுக்கு சமமானது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் இன்னைக்கு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும், தேர்தலில் மட்டும்தான் கூட்டணியா, MLA ஆகிறதுக்கு மட்டும்தான் கூட்டணியா, அமைச்சரவையில எங்களுக்கு பங்கு கிடையாதா அப்படின்னு கேட்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லுது, ஆட்சியில பங்கு அப்படிங்குது. ஆட்சியில பங்குனாலே RSS உடைய சித்தாந்தம் தான். இன்னைக்கு இந்த கட்சிகள்லாம் எனக்கு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு ஆளா பறக்குதுன்னா, திரியுதுன்னா அதுக்கு காரணம் RSS உடைய சித்தாந்தத்தை இவங்க உள்வாங்கிட்டாங்க. அதுதான் RSS உடைய சித்தாந்தம். என்ன? ஆட்சியில பங்கு பெறணும், அதிகாரத்துல பங்கு பெறணும், ஆட்சியை கைப்பற்றணும், அதிகாரத்தை கைப்பற்றணும், அரசாங்கம் அமைக்கணும். இதுதான் RSS சித்தாந்தம். மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது RSS உடைய சித்தாந்தம் கிடையாது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் இன்னைக்கு என்ன சொல்லுது, நாங்க ஆட்சியில பங்கு வேணும், அமைச்சரவையில பங்கு வேணும்னா இந்த கட்சிகள் RSS உடைய சித்தாந்தத்தை உள்வாங்கிட்டன. அதான் அர்த்தம். RSS உடைய கோட்பாடுகளுக்கு அடிமையாகி விட்டன. RSS குரலா இவங்க பிரதிபலிக்கிறாங்க. அதுதான் உண்மை. உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யணும்னா தேர்தலில் போட்டியிடாமலேயே நல்லது செய்யலாம், MLA MP ஆகாமலேயே நல்லது செய்யலாம், அமைச்சராகி தான் நல்லது செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும், அரசாங்கத்தை அமைக்கணும், ஆட்சியில பங்கு பெறணும் அப்படிங்கிறது பிஜேபி, RSS, ஜனசங்கம் இவங்களுடைய குறிக்கோள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த குரல் ஓங்கி ஒலிக்குது. இதுக்கு காரணம் RSS தான் காரணம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் ஆட்சியில பங்கு பெறணும் அப்படின்னு கோரிக்கை வைக்குதுன்னா அந்த கட்சிகள் RSS கோட்பாடுகளை உள்வாங்கி இருக்குன. அதான் அர்த்தம்.